ஹீமோத்ராக்ஸ் very careful. Very good. But it is our responsibility to make the patient come out of it. ये पढ़ता हूँ तो फिजियोथेरेपी सुम्मा ना ये नमक के लिए नमक क्या है सब पढ़ना होता है ठीक तो ये क्या है ये कुन्ना you have to keep it logically you have to keep it in between your four fingers and the tube is actually covered with first that is without digestion down the chest. You have to cover up like this and cover the chest wall like this. Close it like this. Press a little bit. And cover up where to do chest. Without making the movement, vertical chest. Like that. Okay, clapping. Then second vibration. Then you have to go for shaking. Because I am taking more non-oriented patient. I see the feeling. அவங்க கட்டி என்ன பண்ணலாம்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கெட்ட ட்விஸ்ட் பண்ணுங்க ட்ரக்கியா வந்துட்டு எலாங்கேட் பண்ணுங்க அதுலேயே ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிடைக்கும் நீங்கள் நார்மலாக இதை பண்ணும்போது செக்ரீஷன் வரணும் வரல அப்படின்னா நீங்கள் கெட்ட ட்விஸ்ட் பண்ணி ட்ரக்கியா எலாங்கேட் பண்ணீங்கன்னா அதில் ஒரு ரிஃப்ளெக்ஸில் கோபார் ரிலீஸிங் திஸ் செக்ரீஷன் அது வரல அப்படின்னா ட்ரக்கியா ஸ்கீம் இருக்கு இல்லையா இது ட்ரிக் தான் வெளியே தெரிஞ்சால் நம்ம கேஸ் பண்ணுறாங்க வெளி சட்டை சொல்லிட்டு ஆத்தென்டிக்கலி அந்த ட்ரக்கியஸ் மீது பண்ணிருக்கு இல்லையா அதாவது லைட்டாக டச் பண்ணிங்கனாலே இட் வில் காஸ் இரிட்டேஷன் ஆனால் கேர்ஃபுல்லாக டச் பண்ணினா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நீங்கள் அந்த இது கோர்சஸ் தான் வச்சு லைட்டாக அந்த ட்ரக்கியஸ் மீது இல்லையா அது லைட்டாக ஒரு சின்ன டிப் லேசாக ஒரு சின்ன மைக்ரோ மூமெண்ட் நீங்கள் பண்ணிங்கனாலே இரிட்டேஷன் ஆகும் ட்ரக்கில் இரிட்டேஷன் ஆகும் ஸோ தி பேஷண்ட் காஃப் டிசோர்டடாக இருந்தாலும் கண்ண பண்ணிட்டு இருந்தாலும் என் ஃப்ரெண்டும் டூ லைஃப் அப்போது செக்ரேஷன் கிடையாது பார்த்துக்கலாம் கண்ண பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுவாங்க அன்னோயிங் ஸோ அதில் செக்ரேஷன்ஸ் வெளியில் வரும் அப்புறம் நெய் பொசிஷன் பண்ணி செக்ரேஷன் வெளியே எடுத்து சக்ஷன் போட்டுட்டு இப்போ ஓரியன்டாக இருக்கும் அதுக்கு செக்ரேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிளாப்பிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பொசிஷன் கிளாப்பிங் பண்ணும் தென் வைப்ரேஷன் தென் கடைசியில் ஷேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே செக்ரேஷன் வெளியில் வரணும் சரியாக இருந்துச்சுன்னா சப்போஸ் வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா you are going to use coughing and a coughing technique. Coughing na C-O-U-G-H. Coughing na H-U-F-S. Coughing and a coughing technique. Coughing is large volume and high velocity. Coughing is low volume and low velocity, low intensity. Okay, இதுல coughing நம்ம பண்ணும்போது இப்போ டீப்பரா இருக்கு. You are going for coughing. இல்லையா ரொம்ப டீப்பா உள்ள இன்ஜெக்ட் பண்ணி ஸோ டீப்பர் நீங்க பிராங்கியத்தை படிக்கிறீங்க இல்லையா பிராங்கியத்தில் செரிப்ரல் மிடில் டீப்னு படிக்கிறீங்க இல்லையா அந்த டீப் ஏரியாவில் டீப் ஏரியா என்ன ஆல்வியோலர் அது லெவல் ஆஃப் அல்வியோலர் இருந்து செக்ரேஷன்ஸை வெளியெடுத்து வர்றதுக்கு டீப் காஃபிங் large volume and high intensity coughing attitude அதுக்கப்புறம் இந்த coughing வந்து கண்டினியூஸா நம்ம பண்ணும்போது it will come up to middle creek வந்துரும் middle creek வந்ததுக்கு அப்புறம் coughing low volume low intensity ல போகும் ஓகேவா so this is coughing with low intensity அது போகும்போது middle ல இருந்து வரும் ஓகே அதுக்கப்புறம் இங்க throat வந்துருச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் clear பண்றதுக்கு high intensity coughing கொடுக்கணும் high intensity coughing அது இங்கே வரைக்கும் வந்துச்சு பெரிஃபரல் வந்துச்சு அப்படின்னா இது அப்பர் மிடில் லோவர் ஸோ பெரிஃபரல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லுது ஸோ லோ இன்டென்சிட்டி coughing லோ இன்டென்சிட்டி லோ வால்யூம் coughing இது வரணும் அப்படின்னா இனிஷியலாக இது வந்து coughing அப்படின்னு இதே மாதிரி நம்ம இது பண்ணுறோம் இல்லையா டிஸ்பியூஷன் பண்ணுறோம் இல்லையா கிளாப்பிங் பண்ணும்போது கிளாப்பிங் ஆக்சுவலி உள்ளுக்குள்ள செக்ரேஷன்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்கும் கன்ஜஸ்டடாக இருக்கும் கிளாப்பிங்கில் இட் வில் இனிஷியலி அந்த டைட்னஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது பிரேக்கிங் ஆஃப் ஸ்பூட்டமோட கன்ஜெஷனை பிரேக் பண்ணுறது ஸோ பிரேக்கேஜ் ஆஃப் ஸ்பூட்டம் அண்ட் திக்னஸ் ஆஃப் தி ஸ்பூட்டம் அண்ட் mobilization of the sputum will be there. So அதை இனிஷியலாக பண்ணுவோம்
அதை பண்ணி அடுத்து